ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு நுரையீரலை எப்படி சுத்தம் பண்ணி குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இப்போ 4 நுரை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை எப்படி சுத்தம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த நுரையில் பார்த்திங்கன்னா டியூப் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அதில் நம்ம கையை வச்சு இப்படி இழுத்தோன்னா அதில் இருக்கிற கசடுகளோடு அப்படி இழுத்துட்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா இது ஃபுல்லாக கசடு தான். எவ்வளோ சுத்தமாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த கீழே இருக்கிற பார்ட்டை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா லப்பர் மாதிரி ஒரு தோல் இந்த நுரையில் படிஞ்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் இது இந்த ஆட்டு நுரையை நம்ம சுத்தம் பண்ணும் போது இதில் இருக்கிற கசடுகளெல்லாம் சுத்தமாக போய் க்ளீனாக நமக்கு கிடைக்கும் சமைக்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் இது சாப்பிடும் போது நமக்கு லப்பர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இது எடுக்கும் போது அப்படியே கண்டினியூவாக அப்படியே வந்துடும். இது பார்க்குறக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அது எடுக்க எடுக்க அப்படியே கண்டினியூவாக வந்துடும். நம்ம இது கொஞ்சம் மெதுவாக பண்ணோன்னா அது கிழியாமல் அப்படியே வந்துடும். இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறதுல தான் இதோட ருசியே இருக்குது. இதை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி சமைச்சு சாப்பிட்டோன்னா இதில் இருக்கிற ஒரு கவுச்ச ஸ்மெல் வராது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டோன்னா முடிஞ்சது. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி பீஸஸாக போட்டு எடுத்துட்டோன்னா நல்லா கழுவ வேண்டியதான். இதை நம்ம 5 முறை கழுவணும். முதல்ல நம்ம நார்மல் வாட்டரில் 2 தடவை நல்லா அலசிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையை போட்டு நல்லா கசக்கி கழுவுனோன்னா தான் அந்த நுரையீரலில் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளும் அந்த பிளட்டெல்லாம் நமக்கு நல்லா க்ளீன் ஆகும். இல்லைன்னா சமைக்கும் போது ஒரு கவுச்ச வாசம் அடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 தடவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் பச்சை தண்ணியில். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 தடவை கழுவும் போதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ முறை இதை க்ளீன் பண்ணிங்கன்னாலும் இந்த வாட்ரு என்ன கலரில் இருக்கோ இதே மாதிரி தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம 2 தடவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொதித்து வருது. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது ஃபுல்லாக பொங்கி கீழே வந்துடும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதித்து வந்த உடனே இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடணுங்க. நம்ம முதல்ல 2 தடவை பச்சை தண்ணியில் கழுவிருக்கோம். இப்போ சுடு தண்ணியில் 1 தடவை கொதிக்க விட்டுருக்கோம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்போ பாருங்கள், வடித்து வச்சாச்சு. இதை மறுபடியும் இன்னும் 2 தடவை பச்சை தண்ணியில் நம்ம கழுவ போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி சுத்தமாக இருக்குது. இன்னொரு தடவை கழுவும் போது இன்னும் நல்லா சுத்தமாயிரும். நம்ம இந்த மாதிரி கழுவும் போது பார்த்திங்கன்னா இந்த லங்ஸில் இருக்கிற ரத்த கவிச்சை அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதுக்காக தான் நம்ம இப்படி கழுவுறோம். பாருங்கள், கழுவி எல்லாம் வடித்தாச்சு. இப்போ நம்ம அதை குக் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் ஆயில் விட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வணக்கிட்டு 2 தக்காளி போட்டு அதையும் வணக்கிக்கலாம். தக்காளி ஃபுல்லாக மேஷ் ஆகணுங்கிறது கிடையாது. ஏன்னா இது நம்ம குக்கரில் விசில் தான் விட போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, மட்டன் மசாலா 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதையும் இதில் சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போக வணக்கிக்கலாங்க.
வணக்கிட்டு இந்த நான் கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த லங்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா இந்த லங்ஸிலேருந்தும் தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 3 to 5 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ விசில் விட்டு இறக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சமாக பெப்பரும் தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூனும் சேர்த்திட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுவேன். அவ்வளோதாங்க, நம்ம ஆட்டு நுரையீரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.